பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த சோதனை தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவுவனத்தைச் சேர்ந்தவர் ராமலிங்கம். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர். பாத்திரக்கடை தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மர்ம நபர்களால் இவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கான முக்கிய காரணம் மதமாற்றம் செய்வதை ராமலிங்கம் கண்டித்ததாகவும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்தது. இதையடுத்து இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. இந்த கொலை வழக்குல 18 பேர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில 10 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 5 பேர் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை பகுதியில் பதுங்கியிருந்த இந்த வழக்கில் தொடர்புடைய முகமது அலி என்பவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்ற நிலையில இன்று திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஜின்னா நகரில் வசித்து வரும் எஸ்டிஐ கட்சியின் மாநில பொருளாளர் ஷேக் அப்துல்லா என்பவர் வீட்டில் காலை 6 மணி முதல் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றது. அதே போல ஒட்டஞ்சத்திரம், வத்தலகுண்டு, கொடைக்கானலில் 5 இடம், அதே போல தென்காசியில் 2 இடம், வேடச்சந்தூர் உள்ளிட்ட 10 இடங்களில் இன்றான சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில 8க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 8க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில பேகம்பூர் ஜின்னா நகர் பகுதியில் எஸ்டிஐ பொருளாளர் ஷேக் அப்துல்லா வீட்டுக்கு முன்பு எஸ்டிஐ ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு என்ஐஏக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதையடுத்து சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில ஷேக் அப்துல்லாவின் வீட்டில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 3 மணி நேர சோதனைக்கு பிறகு என்ஐஏ அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். மேலும் ஷேக் அப்துல்லாவை வரும் 25ஆம் தேதி தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல மற்ற இடங்களில், திண்டுக்கல்லில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய 7 இடங்களிலும், தென்காசியில் 2 இடங்களிலும் தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.